லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான படம் அப்படிதான் சொல்லணும். இது வந்து அஸ்திரம். இந்த அஸ்திரம் படம் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே திரைக்கு வர வேண்டியது. ஆனால் இப்போ தான் வந்திருக்குது. உண்மையாகவே இந்த அஸ்திரம் படம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். அதுவும் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வந்து வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னு முழுசா சொல்லிட ஆசை. ஆனா சில குளறுபடிகளால நமக்கு வந்து அப்படி சொல்ல முடியல. ஆனாலும் அஸ்திரம் ஒரு மெகா அஸ்திரமா தான் எனக்கு தோணுச்சு. எந்த விதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாமோட நடிப்பு, கதை கதை பொண்ணு இருக்கிறது இல்லைங்களா, கதை யோசிக்கிறது பிரமாதமா யோசிக்கிறாங்க. காட்சிப்படுத்தல தான் கொஞ்சம் ரசிகர்களை படுத்திடுறாங்க. சின்ன வயசுல ஒருத்தன் பெரிய வசதியான வீட்டு பையன், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியாவில் வாழ்றான். அவங்க அப்பா அம்மாவோட சின்ன வயசுலேயே கார் ஓட்டலாம் அவங்க அப்பா கற்று தர்றாரு. ஆனால் அவனுக்கு வந்து செஸ்ஸில் வந்து பயங்கர வெறியாக இருக்குது. வெற்றி மட்டும்தான் வேணும்னு அவங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அதனால் வெற்றிக்கான வெறியனாக மாறிடுறான். கூட இருக்கிற தம்பியை வீட்டில் விளையாட்டுக்கு செஸ் விளையாண்டப்போ இவனை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவனை அப்படியே போட்டு தள்ளி கொண்டு போய் ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி காரை ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல, ஊட்டி மாதிரி ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெரிய மலை முகடுகள்லாம் இருக்கும், அங்கேருந்து தூக்கி போடுறான். இதை ஒருத்தன் பார்த்துடுறான். இவங்க அப்பாவுக்கும் அந்த செய்தி தெரிய வருது. போலீஸ் வந்து பெரிய இடத்து பையன் அப்படிங்கிற சொந்த தம்பியே சின்ன இதை நான் இப்போ அனுப்புனா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும், நீங்களே திருத்திடுங்க, ஒரு பிள்ளைய சாகடிச்சுட்டு இன்னொரு பிள்ளைய வந்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, ஏற்கனவே உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர் கூடயே அனுப்பி வைக்கிது போலீஸ். அது எப்படி ஏன்லாம் கேட்காதீங்க. பெரிய சின்ன இடங்களுக்கே இந்த மாதிரி சில பச்சாதாப போலீஸ் இருப்பாங்க. பெரிய இடம் பணதாபமாக கூட இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறான், வளர்றான், கட் பண்ண பெரியவனா ஆயிடுறான். இந்த நேரத்துல அந்த ஊட்டி ஏரியாவில் தொடர் கொலைகள், சைக்கோ கொலைகளா தெரியுது. ஏன் கொள்றாங்க, யார் கொள்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட சின்ன வயசு ஹிஸ்டரிக்கு போறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த பையன்தான் அத்தனைக்கும் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கொலை பண்றது மட்டும் இல்ல, கொலையாகிற இடத்துல குழுவும் கொடுத்துட்டு போறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு சின்ன வயசுல ஒரு வில்லங்கத்துல இருந்த பையன் தான் இன்னைக்கு அந்த ஏரியாவில் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரா, பெரிய போலீஸ் அதிகாரியா இருக்கிறான். அவனை தன் அலைய விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் எவ்வளவு அலைய மட்டும் விட்டானா இல்ல அவனையும் கொலை செய்தானா அப்படிங்கிறது தான் இதுல அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா ஷாம் வேற லெவல்ல நடிச்சிருக்கிறாரு. ஷாம் கூட இந்த படத்துல நிரா அவங்க தான் வந்து கதாநாயகியா நடிச்சிருக்கிறாங்க. நிரா மாடலிங் துறையிலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாங்க. படம் கொஞ்சம் லேட் ஆனதுனால திருப்பி மாடலிங் துறைக்கே போயிருக்காங்க. வெளிவர்றது தாமதமானதுனால மீண்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு அப்புறம். நிழல்கள் ரவி ஒரு சைக்கிராட்டிக் டாக்டரா, மனோதத்துவ நிபுணராக வர்றாரு. ஜீவா ரவி இந்த பசங்களோட அப்பாவா வந்து கொஞ்ச நேரத்திலேயே கொலையுண்டு போறாரு. அருள் டி சங்கர், அப்புறம் அறிமுக நாயகர் நடிகர் ரஞ்சித் எல்லாரும் இருக்காங்க படத்துல. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் பெஸ்ட் மூவிஸ் தயாரிப்புல தன சண்முகமணி தயாரிச்சிருக்கிற இந்த படம் வந்து ஒரு கிளாசிக்கலா ஒரு கிரைம் த்ரில்லரா, இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் பிடிச்ச ரசிகர்களுக்கு பெருசாக பிடிக்கும். ஆனால் நம்மள மாதிரி எல்லாத்தையும் எதிர்பார்த்து வர்ற ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் கவருங்கிறது இந்த வாரம் அவங்களே 2 வாரம் கழிச்சு நிறைய படங்களோட விட வேணாம் தனியாக வேணும்னு விட்டுருக்காங்க. தேட்டரில் கிடக்கிற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் அதை நம்ம கணிக்க முடியும். இந்த படத்துக்கு சுந்தரமூர்த்தி கேஎஸ் அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. கல்யாண் வெங்கட்ராமன் அவர் தான் வந்து டிஓபி. பூபதி அவர் தான் வந்து படத்தொகுப்பு. எல்லாமே சிறப்பாக இருக்குது. செஸ் விளையாட்டில் உள்ள நுணுக்கங்களை, சில நமக்கு தெரியாத விஷயங்களை படத்தில் போகிற போக்கில் சொல்லியிருக்கிறதுலாம் உண்மையாக பயனுள்ள விஷயமா இருந்தது. அந்த விதத்துலேயும் அஸ்திரம் ஒரு அருமையான தமிழ் சினிமா சாஸ்திரமாக தெரிஞ்சுது. ஆனால் ரசிகர்கள் இதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்க போகிறாங்க, ரசிகர் மேலே இந்த அஸ்திரம் எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஆனாலும் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் இந்த படத்துக்கு 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.